விமானம் எவ்வாறு பறக்கிறது என்பதை பார்ப்போம். விமானம் பறக்கத் தேவையான அடிப்படை விசை உந்து விசை த்ரஸ்ட் ஆகும். இது இன்ஜின்கள் மூலம் உருவாக்கப்பட்டு விமானத்தை முன்னோக்கி செலுத்துகிறது. இந்த உந்து விசையால் விமானம் வேகமாக செல்லும்போது அதன் இறக்கைகளின் வடிவமைப்பு காரணமாக தூக்கு விசை உருவாகிறது. இந்த விசை விமானத்தின் ஈர்ப்பு விசையை விட அதிகமாகும்போது விமானம் மேலே எழும்பும். விமானி ஒரு விமானத்தை மேலே உயர்த்த கிளைம்ப் அவர் இன்ஜின் சக்தியை அதிகப்படுத்தி உந்து விசை மற்றும் தூக்கு விசையை அதிகரிக்கிறார். மேலும் எலிவேட்டர்கள் எனப்படும் வால் பகுதியில் உள்ள கட்டுப்பாட்டு பரப்புகளை பயன்படுத்தி விமானத்தின் மூக்கு பகுதியை மேலே உயர்த்துகிறார். மாறாக விமானி விமானத்தை கீழே இறக்க டிசென்ட் இன்ஜின் சக்தியை குறைத்து தூக்கு விசை மற்றும் உந்து விசையை குறைப்பதன் மூலம் ஈர்ப்பு விசை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறார். அத்துடன் எலிவேட்டர்களை பயன்படுத்தி மூக்கு பகுதியை கீழே சாய்த்து இலகுவாக இறக்க முடிகிறது. ஆக இந்த 4 விசைகளை, அதாவது உந்து, இழு, தூக்கு, ஈர்ப்பு என்ற காரணிகளை சமநிலைப்படுத்துவதிலும் தேவைக்கேற்ப மாற்றியமைப்பதிலுமே விமானி விமானத்தை கட்டுப்படுத்துகிறார்.